இஸ்லாமியர்கள் கூட்டம் கூட்டமா தாவேகா கட்சியில இணைஞ்சிட்டாங்க, ஆலிம் பெருமக்கள் தாவேகா கட்சிக்கும் நடிகர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கதைகள் அடிச்சு விட்டு இருக்காங்க. நான் உங்களை என்ன கேட்கிறேன், ஆலிம்கள் எந்த நம்பிக்கையில விஜய் நம்புவாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அதுக்கு ஏதாவது ஒரு அடிப்படை முகாந்திரம் இருக்குதா? இப்ப நம்ம அவரோட சினிமா காலத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. துப்பாக்கின்னு ஒரு படம் எடுக்கிறாரு, நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ சினிமாக்கள் இஸ்லாமியர்களை தீவிரவாதியா காட்டி சினிமாக்கள் வந்தது. ஆனா அந்த படங்களுமே அது தவறுதான். ஆனா அந்த படங்கள்ல அவங்களுக்கு ஒரு துளியாலும் மனசாட்சி இருக்கும். நம்ம ஒரு மனசாட்சியே இல்லாம ஒரு சமூகத்தை தீவிரவாத முத்திரை குத்துறமே அப்படின்ற அந்த மனசாட்சிக்கு என்ன செய்வாங்கன்னா, அதை நியாயப்படுத்துறதுக்காக ஒரு கேரக்டர் மட்டும் இஸ்லாமிய கேரக்டர் வச்சிருவாங்க. அந்த கேரக்டர் இஸ்லாமிய நல்லவரா இருப்பாரு. அப்ப இஸ்லாமியருக்கு எல்லாரும் தீவிரவாதிகள் கிடையாது, நல்லவங்களும் இருக்கிறாங்க, ஏதோ துளியளவு நல்லவங்களும் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான காட்சிகள். விஜயகாந்த் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, ஏய் என்னுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் காதர் மொய்தீன்றா, என்ன நம்மளுடைய ஆளுநர் ஃபாத்திமா பிவிடா அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அந்த மாதிரியான காட்சிகளை வச்சு மேக்கப் பண்ணி விட்டுருவாரு. ஏன் கமலஹாசன் இருக்கலே மோசமான ஒரு படம் விஸ்வரூபம்னு ஒரு படத்தை எடுத்தாரு. அந்த விஸ்வரூபம் படத்துல கூட பாத்தீங்கன்னா கமலஹாசன் ஒரு முஸ்லீம் கேரக்டரா இருப்பாரு. கிளைமாக்ஸ் தீவிரவாதிகளை பிடிக்கக்கூடிய காட்சிகள்ல அங்க போய் ஒரு முசல்லா வச்சு 2 ரக்காத்து கமலஹாசன் தொழுற மாதிரி காட்சிகள். அப்ப ஏதோ ஒரு துளி அளவு நியாயப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி கேரக்டர் வச்சிருப்பாங்க. ஆனா நடிகர் விஜய் ஒரு துப்பாக்கின்னு ஒரு படம் ஒன்று நடிக்கிறாரு. அந்த படத்துல அவர் வைக்கக்கூடிய காட்சி என்னன்னா, ஸ்லீப்பர் செல் அப்படின்னு ஒரு கேரக்டர் கொண்டு வராரு. ஸ்லீப்பர் செல்னா தீவிரவாதி, பெரிய தீவிரவாதி, அவன்லாம் பெரிய தீவிரவாதி தான். ஆனா இங்க இருக்கக்கூடிய சாமானிய இஸ்லாமியர் இருக்காங்களே, இவங்களும் தீவிரவாதிகளுக்கு வேலை செய்யக்கூடியவங்க. இவங்களா ஸ்லீப்பர் செல்ஸ், பெரிய தீவிரவாதி. இவங்களுக்கு ஒரு இடைத்தரகர்கள் மூலமா இவன்ட்ட நியூஸை கொண்டு வருவான். இங்க செல்போன் கடை வச்சிருக்க பாய், துணி கடை வச்சிருக்கிற பாய், மளிகை கடை வச்சிருக்கிற பாய், பிளாட்ஃபார்ம்ல வேலை செய்யற பாய், இவங்க எல்லாம் இந்த தீவிரவாதிகளுக்கு வேலை செய்வாங்க. இவங்க தான் மக்கள் கூடக்கூடிய இடங்களை போய் பாம்பு வைப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லீப்பர் செல்ஸ் என்ற ஒரு கெட்ட வார்த்தையை அறிமுகப்படுத்தினதே நடிகர் விஜயோட படத்துல தான். அந்த படத்துல எந்த அளவுக்கான காட்சிகள் இருக்கும்னா, அதுல ஒரு போலீஸ் உயர் அதிகாரி ஒருத்தர் இருப்பாரு. அவரு ஒரு இஸ்லாமிய கேரக்டர். அவரு இந்த தீவிரவாதிகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாரு. அதனாலதான் கடைசி கிளைமாக்ஸ் அவர் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு, இந்த கன் எடுத்து நீயே சுட்டுக்கிறியோ இல்ல நானா சுடவா அப்படின்னு பஞ்ச் டைலாக் எல்லாம் வைப்பாரு. அப்போ ஒரு போலீஸ் ஒருத்தன் காவல்துறையில இருந்தாலோ இல்ல அரசு அதிகாரியா இருந்தாலோ அப்போ கூட அவன் தீவிரவாதியா தான் இருப்பான், தீவிரவாத மனநிலையில தான் இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் வச்சு இவ்வளவு ஒரு குரூர மனநிலையில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் துப்பாக்கி. அந்த துப்பாக்கி படம் வந்தது அன்னைக்கு இந்த ஆலிம் பெருமக்கள் தான் போய் விஜயோட தந்தையை போய் சந்திச்சு, இப்படி ஒரு படம் எடுக்கிறீங்களே, இஸ்லாமிய பேர்கள் எல்லாம் அவமானப்படுத்துறீங்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவனை தவிர யாரும் இல்லை, முகமது நபி இறைவனோட தூதராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை வச்சு அதுக்கு முன்னாடி குரானை படிச்சு கழுத்தை கரகரன்னு அறுக்கக்கூடிய காட்சிகள், தீவிரவாதிகள் துப்பாக்கியை தயாரிக்கக்கூடிய காட்சிகள், இதெல்லாம் வைக்கும் போது இது ஒரு மதத்தை காயப்படுத்தக்கூடிய காட்சிகள் இல்லையா? இஸ்லாம் அப்படியா சொல்லுது, இந்த குரானை இன்னைக்கா நீங்க படிச்சு பார்த்திருக்கீங்களான்னு சொல்லி அந்த ஆலிம் பெருமக்கள் தான் அன்னைக்கு விஜய் தரப்பை போய் சந்திச்சு விளக்கம் சொல்றாங்க. விளக்கம் சொன்ன நடிகர் விஜயோட தந்தை அன்னைக்கு சொன்னாரு, ஐயோ மன்னிச்சிருங்க, இப்படி ஒரு காட்சி வச்சுட்டு மன்னிச்சிருங்க, இனி நடிகர் விஜயோட படத்துல இந்த மாதிரியான காட்சிகள் வராது, இனி அடுத்து வரக்கூடிய படங்கள்ல அவர் ஒரு இஸ்லாமிய கேரக்டர்ல நடிப்பாரு அல்லது இஸ்லாமியர்களுக்கு நெருங்கிய நண்பரா நடிப்பாரு, இப்படியாப்பட்ட வாக்குறுதி எல்லாம் கொடுத்து இனி இப்படி ஒரு படம் வராதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அந்த படம் சில வருடங்கள்லயே பீஸ்ட்னு ஒரு படம் ஒண்ணு எடுக்கிறாரு. அது உச்சகட்ட மோசம்னு சொல்லலாம். பீஸ்ட் படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எந்த ஆலிம்கள்ல எங்க கட்சியில சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறீங்களா, அந்த ஆலிம்களுடைய தோற்றத்துல தலப்பா கட்டி ஜுப்பா போட்டு நெத்தில தொழுகை அச்சு இருக்கக்கூடிய அந்த ஆலிம்களுடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய நபர் தான் தீவிரவாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய தீவிரவாதியான தோற்றத்தை கொடுத்து இவ்வளவு மோசமான சித்தரிப்பை நடிகர் விஜய் நடிச்சிருந்தாரு. அப்ப இப்படியாப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு இப்படியாப்பட்ட நான் இனிமே இப்படி நடிக்க மாட்டேன் மன்னிச்சிருக்கேன்னு சொன்ன நபர் அடுத்து அதோட மோசமா ஒரு படம் நடிக்கிறாரு. இவருடைய கட்சியில போய் இவங்க போய் சேருவாங்க, இவருடைய கட்சிக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்றத எந்த வகையில நம்புறீங்க நீங்களா?